திசையும் புகழ் மணக்க இருந்தவரும் தமிழனே இளமை செல்வந்து செயல் மறந்து வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்துமே. பள்ளியினுடைய மாணவர்கள் 1992ஆம் ஆண்டு +2 80, அப்போ இருந்த 80, இப்போ 80 1 2 3 மாதிரி இருந்து அந்த 80 பேட்சினுடைய மாணவர்கள் இன்றைய தினம் எல்லோருமே ஒரு உயர் பதவியில் ஒரு வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு நமக்கு எல்லாருக்கும் கல்வியை கொடுத்த இந்த பள்ளி. நாங்கள்லாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து இங்கே வந்தோம், சிலர் 12ஆம் கிளாஸ்ல வந்துருக்கீங்க. எல்லோத்துக்குமே பேசிக் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ். 12ஆம் கிளாஸ்லாம் எதுவுமே நடந்துருக்காது. அந்த 12ஆம் கிளாஸ் கொடுத்த பள்ளி, கல்வியை கொடுத்த இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும். இந்த பள்ளியில் படித்தோன்ற அந்த பெருமையை கொண்டாடுறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இது ஆரம்ப பள்ளி தான். மிகப்பெரிய யூனியன் ஃபங்க்ஷன் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஃபோட்டோ ஒன்றா எடுங்க. வீடியோவில் எடுத்து முன்னாடி இல்லை இல்லை இந்த வரேன் ஓகேப்பா. போன ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ராஜனை பார்த்தப்பலாம் அப்படி ஒரு ஐடியா கொடுத்தாரு. ரீயூனியன் பின்னாடி பண்ணிக்கலாம், முதல்ல ஒரு 20 பேரை போடுவோன்னாரு. கிட்டத்தட்ட 20 பேர் கிட்ட இன்னும் சிலர் வந்துட்டு இருக்காங்க, எல்லாமே லேட்டாக வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஒரு நாள் முன்னாடி தான் சார்கிட்ட ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டேன். அவர் மனமுகந்து எதுவுமே எனக்கு நான் பயந்துட்டு வந்தேன். நான் போய் எப்படி பார்த்தா கேட்க உடனடியாக ஒப்புக்கொண்டு உடனே இதை எனக்கு பர்மிஷன் கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு மகிழ்ச்சி. இத்தனை பேருடைய மனசுல அந்த முக மலர்ச்சிக்கு காரணம்னா சாரு கொடுத்த அந்த பர்மிஷன் தான். சாருக்கு நம்ம டீம் சார்பில் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறேன். நம்ம டீம் சார்பா சாருக்கு ஒரு நிறைவு பரிசு கொடுங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இப்படியா கட் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ இருவாரா? ஆமாம் அவர் நம்பர் சூப்பர். அவர் என்ன நம்பர் அந்த நம்பர் அப்போதான் ப்ராப்ளம் கிடையாது. அவன் சொல்லி சபதத்தை அவர் படித்தார். ஏன்னா எங்களுடைய பேர் இன்னைக்கு செய்யாத பெருமை சேர்க்கும் வகையில் ஆமாம் டாக்டர் அருளானந்தம் உருவாக்குறாரு. ஆசிரியர்கள், இத்தனை அரசு பள்ளி ஆசிரியர்கள், HOD, வைஸ் பிரின்சிபால், ஆர்மி ஆபீசர், நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ், தொழிலதிபர்கள், இன்கம் டேக்ஸ் ஆபீசர், இன்னும் வராத மாணவர்கள், இத்தனை பேருக்கு கேரியர் இருக்கிறோம்னா தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க ஒரு தலைவர், கவுன்சிலர், செய்யாருடைய கவுன்சிலர், சினிமா துறையில சாதனை புரிஞ்சவர், இத்தனை யாரு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, எல்லாத்துக்குமே அடிப்படை நம்ம செய்யாத அரசியல் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இப்போ அப்பவே பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே தமிழ்நாட்டிலே இந்த ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் இப்போலத்திலையும் ஃபர்ஸ்டா இருந்த இந்த தரமான மாணவர்கள், அதுக்கு சான்று நீங்க எல்லாரும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தலைமை ஆசிரியர் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் 80 தான் படித்தேன். நான் பாஸ் ஆகுது 80ல். அதேமாதிரி எனக்கு இருந்த டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இருந்திருப்பாங்க. எல்லாருமே அந்த டீச்சர்ஸ் அவங்களோட ஒர்க்லாம் இப்போ நாங்கள் சர்வீஸில் இருக்கிறோம், எங்களால் பார்க்க முடியல சார். நாங்கள் ஏதோ கொஞ்ச காலத்துக்கு இருந்தோம், அப்புறம் எங்களாலேயும் முடியல. ஏன்னா அது நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. மாணவர் பக்கம் வந்து சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருந்தோம், நிறைய சுதந்திரம் இருக்குது. பேரண்ட்கிட்ட போய் டீச்சர்ஸ் நினச்சாங்கன்னா நீ என்ன தப்பு பண்ணதான் கேட்பாங்க. கண்ணு காது மூக்கியை போட்டுட்டு நீங்கள் கொண்டாட பண்ணணுமா? ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது.
நம்ம அடிக்கணுன்ற மோட்டிவே கிடையாதுங்க. அதுவே வெளியே பேசலாம். ம். அடிக்கணுன்ற மோட்டிவ் கிடையாது டீச்சர்ஸ்க்கு. ஆனா அதுக்குன்னே எங்களுக்கு சக்தி